முருங்கை விதை பாலுடன் சேர்த்து காய்ச்சி குடித்தால் தண்ணீர் போன்ற விந்து கெட்டிப்படும், விந்தணுக்கள் அதிகரிக்கும், உடலுக்கு நல்ல பலத்தை தரும், இரத்த சோகையை நீக்கி உடலை புத்துணர்ச்சியாக்கும், இதயத்தை பலப்படுத்தும், நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் பலப்படும். சளி இருமல் குணமாக ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாற்றில் அரை தேக்கரண்டி லவங்க பட்டை மற்றும் தேவையான அளவு தேன் கலந்து இருவேளை சாப்பிட்டால் சளி இருமல் குணமாகும். டெங்கு மற்றும் குளிர் காய்ச்சல் குணமாக ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை 1 மணி நேரம் ஊற வைத்து அந்த தண்ணீரை மட்டும் 1 வேளை குடித்தால் காய்ச்சல் தணியும். விக்கல் குணமாக ஒரு டம்ளர் நீரில் நெல் செடி வேரினை 25 கிராம் அளவுக்கு சேர்த்து கொதிக்க வைத்து 60 மில்லிலிட்டர் அளவுக்கு காலை மாலை குடித்து வந்தால் விக்கல், வாந்தி நிற்கும், சிறுநீர் தாரை எரிச்சல் மற்றும் வெள்ளைப்போக்கு குணமாகும். தொண்டை புண் குணமாக 200 மில்லிலிட்டர் தண்ணீரில் 1 பிடி இலந்தை துளிர் இலையுடன் 1/4 தேக்கரண்டி இந்துப்பு சேர்த்து பாதியாக சுண்ட வைத்து காலை மாலை வாய் கொப்பளித்தால் வாய்ப்புண், தொண்டை புண் குணமாகும் மற்றும் பல் வலியும் போகும். கை நடுக்கம் தீர தூதுவளையை மை போல அரைத்து சுண்டைக்காய் அளவு காலை மாலை பசும்பாலில் 15 நாள் சாப்பிட தீரும். பச்சை பருப்பு பொடி மற்றும் காய்ந்த சாமந்தி பூ பொடி சம அளவு எடுத்து கொத்தமல்லி சாறு மற்றும் தக்காளி சாறு கலந்து பேஸ்ட் போல முகத்தில் தடவி வந்தால் மங்கு மறையும். சோகை நீங்க குப்பைமேனி செடியை உலர்த்தி தூளாக இடித்து பொடி 100 கிராம், மிளகு வறுத்து 10 கிராம் சேர்த்து கண்ணாடி புட்டியில் வைக்கவும். 3 மாதங்கள் 1 கீழ் 2 ஸ்பூன் அளவு காலை மாலை பசும்பாலில் சாப்பிடவும். சோகை நீங்கும், இரத்தம் பெருகும், மருந்து சாப்பிடும் வரை புலால் உணவு கூடாது. மூச்சு திணறல் குணமாக ஒரு வெற்றிலையில் 5 மிளகு வைத்து சாப்பிட்டால் குணமாகும். ஒரு வெள்ளருக்கு பூவுடன் 5 மிளகு வைத்து சாப்பிட்டால் குணமாகும். ஒற்றை தலைவலி நீங்க ரிப்ஸ் சிறிது துளசி இலையும் 4-5 மிளகும் சேர்த்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டால் தீராத ஒற்றை தலைவலி நீங்கும். கண் பார்வை சிறுதேக்கு மற்றும் நெல்லி வற்றல் இரண்டையும் சம அளவு கலந்து 1 கீழ் 2 ஸ்பூன் அளவு எடுத்து 200 மில்லிலிட்டர் தண்ணீர் கொதிக்க வைத்து பனைவெல்லம் சேர்த்து பருகி வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும். உளுந்து மாவு தினை மாவு இரண்டையும் சம அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் இரும்பை போல் உறுதியாகும். வேப்பம் பட்டை சூரணம் அரை தேக்கரண்டி வெண்ணெய் அல்லது தேனில் கலந்து 2 அல்லது 3 வாரம் காலை மாவை சாப்பிட்டு வந்தால் மலக்கட்டு மற்றும் மூலசூடு குணமாகும். சூட்டு இருமல் குணமாக அதிமதுரம், கடுக்காய், மிளகு 3ம் சமனிடை எடுத்து இளம் வறுப்பாய் வறுத்து சூரணம் செய்து 1 வேளைக்கு 3 முதல் 5 கிராம் சூரணம் எடுத்து தேனில் குழைத்து கொடுக்க சூட்டிருமல் நிவர்த்தியாகும். கல்லீரல் கோளாறு குணமாக சிறிது சீரகத்துடன் கீழா நெல்லி வைத்து அரைத்து எலுமிச்சை சாறில் சேர்த்தது பருகி வர கல்லீரல் கோளாறு குணமாகும். உடல் எடை குறைய ரிப்ஸ் இரவில் படுக்கச் செல்லும் முன்பாக தேனையும் லவங்க பொடியையும் மிதமான சுடுநீரில் கலந்து குடித்து வந்தால் உடல் எடை குறையும். பித்தப்பை கல் கரைய சிறுகீரை வேருடன் 10 முதல் 15 கிராம் சீரகம் சிறிதளவு சேர்த்தது காய்ச்சி பனங்கற்கண்டு சேர்த்து பருகி வர பித்தப்பை கற்கள் குணமாகும். முள்ளங்கி இலையை விழுதாக்கி காலை மாலை சாப்பிட்டால் வெள்ளைப்போக்கு, சிறுநீர் எரிச்சல், வலி மற்றும் இரத்தம் கலந்து போவது குணமாகும். பொடு நீங்க கசகசா வெந்தயம் கசகசா வெந்தயம் இவற்றை தேங்காய் பாலில் ஊற வைத்து அரைத்து தலைக்கு தடவி 1 மணி நேரம் கழித்து குளித்து வர முடி உதிர்தல்
பொடுகு, தலை அரிப்பு குணமாகும். முருங்கை வேர் சாறுடன் 10 to 20 மில்லிலிட்டர் தேன் சேர்த்து குடித்தால் நெஞ்சு சளி வெளியேறும், இருமல் மற்றும் காய்ச்சல் போகும். அகத்தி கீரை பொடியை சிறிதளவு மோர் அல்லது சுடு தண்ணீரில் கலந்து காலை மாலை சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி குணமாகும். வயிற்றுப்போக்கு குணமாக ஒரு தேக்கரண்டி கசகசாவை 100 மில்லிலிட்டர் தண்ணீரில் பாதியாக கொதிக்க வைத்து குடித்தால் குணமாகும். சிறியவர்கள் -10 மில்லிலிட்டர், பெரியவர்கள் 30 மில்லிலிட்டர். இளநரை மறைய கறிவேப்பிலையை அரைத்து சாறு எடுத்து அதே அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்சி தலையில் தடவி வந்தால் இளநரை மறையும்.